ரெட்மேட்டு. இது வந்து சைட் பார்த்தீங்கன்னா, குனியமுத்தூர் அன்னபூர்ணா ஆப்போசிட்ல சாஸ்தாங்க சொல்லி சைட் லொக்கேட் இருக்குங்க. இது வந்து 4 பிஹெச் இண்டிவிஜுவல் வில்லா. இந்த வில்லால பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அலுமினியம் கிச்சன், பெட்ரூம்ஸ், வாக்கின் வார்ட்ரோப்ஸ் எல்லாமே பண்ணியிருப்போம். தென் யூபிஎஸ்ல பார்த்தீங்கன்னா, நம்ம டிவி யூனிட்டு, பூஜா, தென் பார்த்தீங்கன்னா வால் பேனலிங் பண்ணியிருப்போம். தென் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா, பூஜா வந்து டீக்கில் கார்விங் பண்ணியிருப்போம். ஹேண்ட் கார்விங்கில் பண்ணி பூஜா டோர்ஸ் கொடுத்துருக்கோம். அதுபோக மெயின் டோர்ஸும் அதே மாதிரி தான். இது வந்து சிஎன்சி மெஷின் டோர்ஸில் எல்லாமே கார்விங் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா, சில இது நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போதே நம்ம வந்து கஸ்டமர்ஸ் கூப்பிட்டுருந்தாங்க. அவங்க என்னென்ன இன்டீரியர் பண்ணுறாங்க அந்த கலர் சூஸ் பண்ணி அதுக்கு மேட்சாக டைல்ஸ்லேருந்து எல்லாமே சூஸ் பண்ணி அந்த ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம். அந்த வீடு பார்க்கலாம். வந்து நம்ம ஃபால் சீலிங் பண்ணியிருப்போம். தென் பார்த்தீங்கன்னா டிவி யூனிட்டு, தென் ஒரு ஃப்ரண்ட் மெயின் டோருக்கு ஆப்போசிட்டில் ஒரு புத்தா ஸ்டாச்சு வைக்க வேண்டி ஒரு சொல்லி பேனலிங் பண்ணியிருப்போம். என்ட்ரன்ஸ் 2 கிச்சன், தென் ஹால் என்ட்ரன்ஸில் பேனலிங் பண்ணியிருப்போம். பார்க்காம ஃபஸ்ட் நம்ம டிவி பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கஸ்டமர்ஸ் மோர் தென் டிசைன்ஸ் எடுத்து கேட்டாங்க. அதில் வந்து ஏன்னா சில பேட்டர்ன்ஸ் வந்து நம்ம வீட்டுக்கு சூட்டபிள் ஆகுமா, டைல்ஸ் சூட்டபிள் ஆகுமா, ஏன்னா ஒன்ஸ் பண்ணுறோம்னா மோர் தென் 10 இயர்ஸ் மேலே வரும். அந்த எப்போவுமே அந்த டிசைன்ஸ் வந்து பிரேக் ஆகாமல் இருக்கணும். ஸோ அதனால் சில பேட்டர்ன்ஸ் சூஸ் ஆகும், நாங்களும் அது பண்ணணும். ஸோ அதனால் வந்து 2 பேரும் கம்பேர் பண்ணி ஒரு டிசைன்ஸ் எடுத்து அந்த அவுட்புட் தான் இந்த டிவின்னு பார்க்குறீங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளூட்டரில் வித் பிளாக் கலரில் பிளாக் வித் மார்பிளில் டோர்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். அலுமினியம் ஷட்டர்ஸ் கொடுத்து கிளியர் கிளாஸஸ் கொடுத்துருக்கோம். சுற்றியுமே நம்ம வந்து ப்ரொஃபைல் லைட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்கள். அதே மாதிரி பாட்டம்லேயும் கொடுத்துருப்போம். இது வந்து ஒரு சுவிட்சஸ் தெரியாத மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு ட்ரா செட்டப்பில் ஒரு டோர்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ராஸுங்க, ஹேண்டில் லெஸ்ட் ட்ராஸ் கொடுத்துருக்கோம். ஏன்னா இந்த மாதிரி நிறையா பேட்டர்ன்ஸ் நிறையா டிசைன்ஸ் வந்து கூகுளில் இருக்கும். நம்ம வீட்டு சைஸுக்கு தகுந்த மாதிரி. ஏன்னா டிவி வந்து மெயின் திங். நான் வேணால் ஹாலில் வந்து மோர் தென் கெஸ்ட்டு வரும்போது ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணுற ஏரியா பார்த்தா ஹால். ஸோ அந்த ஹாலில் வந்து நம்ம எப்படி கொண்டு வரலான்னா, நம்ம டிவி யூனிட் ஒரு வாலை பொறுத்தவரையும் அந்த வாலுக்கு தகுந்த மாதிரி ஃபுல் யூனிட் பண்ணால் ரொம்பவே பெர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் பாருங்கள். இன்னொன்று கலர்ஸ். அந்த கலர்ஸ் கரெக்டாக சூஸ் பண்ணணும். அந்த பேட்டர்ன் தகுந்த மாதிரி கலர் மட்டும் சூஸ் பண்ணிடுங்க. இன்னொன்று நம்ம கார்பெட்டு, சோஃபா, அது இல்லாமல் சீலிங். இந்த சீலிங் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டோட்டல் 11 ஃபீட்டு. இந்த 11 ஃபீட்டில் வந்து நம்ம 1 ஃபீட் நம்ம டவுன் பண்ணி ப்ரொஃபைல் லைட் போட்டிருக்கோம். ஃபால் சீலிங் என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னா 1 டயர், 2 டயர், 3 டயர் டிசைன்ஸ் கொடுத்துட்றாங்க. அங்கே வந்து லிசார்ட்ஸ் அந்த மாதிரி குப்பை வந்து சேர்ந்துருங்க. ஸோ அதனால் வந்து அந்த டபுள் டிசைன் மட்டும் போட்டுற வேண்டாம். மெயின் திங் ஃபால் சீலிங் எதுக்கு போடுறோம்னா, ஹீட் கம்மியாக இருக்கும், டியூப்லைட்ஸ் இல்லாமல் லைட்ஸ் கொண்டு வரக்கும் நம்ம ஹாலை வந்து ரொம்ப எலிகெண்ட்டாக கொண்டு வர வேண்டியது அந்த ஃபால் சீலிங் கொண்டு வருவோம். அதில் சம் லைட்ஸ் நம்ம கொடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு எல் டைப்பில் ப்ரொஃபைல் லைட்டும், ஒரு டபுள் எல் டைப்பில் ப்ரொஃபைல் லைட்டும், 2 ஸ்பாட் லைட்ஸ் பண்ணியிருக்கோம். சென்டரில் மட்டும் வந்து வேட்ஸ் சீலிங்கில் பண்ணியிருக்கோம், உடன் வேட்ஸ் சீலிங்கில் பண்ணியிருக்கோம் பாருங்கள். சென்டரில் பிக் சைஸ் ஆல்னால சூப்பர் ஃபேனில் வந்து ஒரு பிக் சைஸ் ஃபேனில் போட்டிருக்கோம். இல்லைனா 2 ஃபேன் தேவைப்படும் ஹாலுக்கு தகுந்த மாதிரி. இங்கே வந்து ஏசி இல்லைன்னா ஸ்டாண்டிங் மவுண்ட் ஃபேன் இருந்தாலும் பெட்டர் ஆப்ஷன் இருக்கும். தென் அது போக பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு என்ட்ரன்ஸில் பேனலிங் பண்ணி லெஃப்ட் சைடில் வந்து ஒரு புத்தா, மெயின் டோர் ஆப்போசிட்டில் ஒரு புத்தாக்கு பின்னாடி சுற்றி ஒரு பார்டர் கொடுத்து உள்ள வால்பேப்பர்ஸ் பண்ணி இங்கே ஒரு சாய்பாபா ஃபோட்டோ ஹேங் பண்ணியிருக்கோம். அது ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஃபுல்லாகவே நம்ம வந்து ப்ரொஃபைல் லைட்ஸ் கொடுத்துருக்கோம். அது புத்தா ஸ்டாச்சு வைக்கிற வேண்டிய ஒரு ஃப்ளோட்டிங் பார்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த சைடு வந்து பூஜா, அந்த பூஜா லைட் நான் போடுறேன் பாருங்கள். நம்ம ஹாலில் இருக்கும்போது பூஜா லைட்ஸ் நம்ம போட்டோம்னா ரொம்ப விசிபிளாக இருக்க வேண்டி இங்கே ஒரு ட்ரீ, வில்வ மரம் ஒரு ட்ரீ கொடுத்து ஃப்ரெண்ட்ஸ் மோல்டிங் மாதிரி அவுட்லைட் கொடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். ஸோ இது ஒரு கான்டெஸ்ட்டாக ஏன்னா நியர்பை இங்கே சாய்பாபா, ஒரு புத்தா, ஹால்லேருந்து ஒரு ஃபோக்கஸ், ஒரு பூஜா அப்படியே தெரியும் பாருங்கள். அப்படியே நியர்பை பார்த்தீங்கன்னா இது வந்து டைனிங் ஓப்பன் வித் கிச்சன் வித் டைனிங், அது அட்டாச் வித் பூஜா. இங்கே ஒரு என்ட்ரன்ஸில் ஒரு யூபிவிஸில் ஒரு வால் பேனலிங் பண்ணியிருப்போம். அந்த ஃப்ளோரிங்க்கு நம்ம ஹால் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கலர் காம்பினேஷனில் பண்ணியிருப்போம். ஒரு உடன் வித் மார்பிள் டைப்லேயும், ஒரு பிளாக் கலர் வித் ஃப்ளூட்டர்லேயும் நம்ம ஒர்க் பண்ணியிருப்போம். சேம் அதே தீமில் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். தென் மெயின் டோர் அந்த பூஜா டோர் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டேக்கு. இது ஃபுல்லாகவே வந்து ஹேண்ட் கார்விங் தான். ஹேண்ட் கார்விங்கில் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் பாருங்கள்.
ஸோ உங்கள் வீட்டை வந்து பிஃபோரே இன்டீரியர் பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்கன்னா பிஃபோரே எங்கள்கிட்ட கால் பண்ணுங்கள். நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பேட்டர்ன்ஸு, டிசைன்ஸு, நம்ம வீட்டுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். நம்ம அதை அதை நம்ம சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி டைல்ஸுன்னு எல்லாமே நம்ம சூஸ் பண்ணி எங்கெங்கே லைட்ஸு, எங்கெங்கே பவர் ப்ளக் பாயிண்ட்ஸு, தென் பே விண்டோ, பால்கனிஸு, தென் பால்கனி ஏரியாவில் பர்கோலா செட்டப்பு எல்லாமே நம்ம கொண்டு வர முடியும். ஆல்மோஸ்ட் நாங்கள் கன்செஷனும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நல்ல டவுட்ஸ் எதாவது இருந்ததுன்னா எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் கிளாரிஃபை பண்ணுறோம். ஒரு மெயின் டோர்லேருந்து ஹால் பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம்குள்ள என்ட்ரன்ஸ் ஒரு ஹால் வேவும், இன்னொரு பார்த்தீங்கன்னா கிச்சன், ஓப்பன் கிச்சனால் உள்ள என்ட்ரன்ஸ் வேவும் நியர்பை பூஜா. அந்த என்ட்ரன்ஸில் எல்லாத்துலேயுமே அந்த சேம் கலர் நம்ம டிவி அட்டாச் பண்ணால அது சேம் ப்ரௌன் கலரில் நம்ம டெக்ஸ்சரில் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துலையுமே வந்து நீங்கள் லைட்ஸ் கொடுக்கலாம், ப்ரொஃபைல் லைட்ஸ், ஸ்பாட் லைட்ஸ் எல்லாமே கொடுக்கலாம். நீங்கள் ஒயரிங் விட்டுருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து இங்கே ப்ரொஃபைல் லைட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். அதுவும் நம்ம பண்ணும்போது நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு. நம்முடைய பூஜா என்டையராக பார்த்தீங்கன்னா ஒரு ஹை சீலிங்னால டோட்டலாக 11 ஃபீட்டு. ஸோ அதனால் வந்து ஒரு 8 ஃபீட்டில் பூஜா ஃபுல்லாக டோர் வித் பூஜா ஒர்க் பண்ணியிருக்கோம். மேலே வந்து லாஃப்ட் மாதிரி. ஸோ அங்கே ஸ்பேசஸ் வைக்கக்கூடாதுனால நம்ம அங்கே ஒரு டிசைன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். சங்கு, நாமம் அந்த மாதிரி ஒரு ஆசிட் கிளாஸ் டிசைன்ஸ் கொடுத்து ஒரு ஃப்ரெஞ்ச் மோல்டிங்கில் கொடுத்துருப்போம். அதே பூஜாவுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு வாலில் வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம வந்து என்ட்ரன்ஸ் இருக்கும்போது அந்த லைட்ஸ் போடும்போது அந்த பூஜா ஒரு லைட்ஸ் வெளிச்சம் வெளியே வரக்கு வேண்டி நம்ம ஒரு விருட்சக மரம் மாதிரி ஒரு ஆசிட் கிளாஸில் டிசைன்ஸ் கொடுத்துருப்போம். அதுவும் நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு. இங்கே பாருங்கள், நம்ம ஹால்லேருந்து சோபாலேருந்து உட்காந்துருக்கும்போது அந்த பூஜா லைட்ஸ் போடும்போது ஒரு ட்ரே வித்து ஒரு ஆசிட் கிளாஸ் டிசைன்ஸ் கொடுத்துருப்போம். தென் அப்படி பூஜா டோர்ஸ் வித்து நிலவு, பூஜாவோட நிலவு டோர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து மெஷினரி கார்விங் இல்லை, எல்லாமே ஹேண்ட்மேடில் கார்விங் பண்ணி நம்ம டிசைன்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த கஜலட்சுமி சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு 8 கஜலட்சுமியோட பிக்சர்ஸ் போட்டு அந்த ஃபுல்லாகவே ஹேண்ட் கார்விங்கில் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் டீக்கில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அப்படி சென்டரில் உள்ளே போனோம்னா பூஜாவுக்கு ஒரு ஃப்ளோட்டிங்கில் ஒரு பாக்ஸ் கொடுத்து உடன் டைப்பில் லட்சுமிக்கல் போட்டு இது ஃபுல்லாகவே ஒரு ஒயிட் பேஸில் கொண்டு வாங்க சொன்னால ஒயிட் பேஸில் டைல் ஃபிக்ஸ் பண்ணி அந்த சென்டரில் வந்து அந்த சென்டரில் கோல்டன் ஸ்டிப்ஸ் கொடுத்தோம்னா அந்த டைல்ஸ் வந்து 4/2 டைல்ஸ் வரனால அந்த ஜாயிண்ட் ஒன்று தெரியுங்க. ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் அந்த ஜாயிண்ட் தெரியாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்டிப்ஸ் யூஸ் பண்ணலாம் தாராளமாக. அந்த யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சைடில் வந்து அந்த 4 ஃபீட் டைல்ஸ் வரும், 2 ஃபீட் டைல்ஸ் ஜாயின் பண்ணால் அந்த ஜாயிண்ட் தெரியுது, இந்த மாதிரி ஜாயிண்ட் தெரியும். ஸோ அதை ஹைட் பண்ணுறதுக்கு வேண்டி தான் நம்ம கோல்டன் ஸ்டிப்ஸ் ஒட்டியிருக்கோம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயந்தான், அதை நம்ம கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிட்டோம்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. தென் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சீலிங் பேனல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் வித் மிரர் ஒரு கோல்டில். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பெயிண்டிங் சொல்லுவாங்க, தஞ்சூர் பெயிண்டிங் சொல்லுவாங்க. எல்லாமே ஹேண்ட்மேட் தான். இது ஒவ்வொன்றுமே வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 2.5 லேக் ஆச்சு இந்த பூஜா மட்டுமே. இது 5 ஃபோட்டோஸ் மட்டும் 2.5 லேக் ஆச்சு. இது தஞ்சூர் பெயிண்டிங் வந்து ரொம்பவே கிராண்டாக இருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு. ஸோ வந்து என் பூஜா வந்து ரொம்பவே சூப்பராக வேணும், அந்த பிக்சருக்கு தகுந்த மாதிரியே அந்த பூஜா அவுட்டர் ரூம் செட் பண்ணனால ஃபுல்லாகவே ஹேண்ட்மேட் கார்விங்கில் நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ பூஜா அவுட்புட்டும் சூப்பராக வந்திருக்கு. நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பூஜா பார்த்தாச்சு. நம்மளுடைய கிச்சன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் கம்ப்ளீட்டாகவே வந்து இந்த வீட்டில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பாதி இது ரோஸ் கோல்டில் ஃப்ரேம்ஸும், தென் கலர்ஸ் நட்மர்கில் அந்த கலர்ஸ் நேம் வந்து நட்மர்க் சொல்லுவாங்க. லைட் பீட்ஸ் பேட்டர்னில் இருக்கும் வித் ஃப்ளூட்டர் கிளாஸஸ்ஸு, தென் அக்கர்லிக் கிளாஸ், பிளாக் கிளாஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஃபுல்லாகவே வந்து அந்த ஷீட்டில் நம்ம கொடுத்துருப்போம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அலுமினியம் ஃபஸ்ட் குவாலிட்டியில் ப்ரொஃபைலில் பண்ணியிருக்கோம். இந்த ரோஸ் கோல்டு தான் இருக்குன்னு இல்லை, இந்த ஒரு அலுமினியம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் தான் அலுமினியம் வரும். உள்ளே போகிற செல்ஃபு எல்லாமே பார்த்தீங்கன்னா சீட்ஸ், அந்த பிவிசி ஹை ப்ரெஷர் லேமினேட் சீட் சொல்லுவாங்க. இந்த ஷீட்டு இந்த டோராக கொடுப்பாருங்க, இந்த டோரை ஃப்ரேம் தான் அலுமினியம். இந்த கிளாஸ் வந்து ஒன்று கிளாஸ் போடலாம், இல்லை அக்கரிக் கிளாஸஸ் போடலாம், இல்லைன்னா சீட் போடலாம். ஓகேங்களா, பாருங்கள். இந்த ஷீட்டோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 3 mm திக்னஸ் ஷீட் வரும். ஸோ அதனால் வந்து பிவிசி வேறு, யூபிவிசி வேறு, அலுமினியம் போகிற ஷீட்டு வேறு. ஸோ அதனால் வந்து கன்ஃபியூஸ் ஆகிட வேண்டாம். இங்கே வந்து இந்த கலர் ஃப்ரேம் வந்து இந்த ரோஸ் கோல்டு மட்டும் இல்லை, ஒரு மோர் தென் ஒரு 8 கலர்ஸ் இருக்குது.
அந்த 8 கலர்ஸில் நம்ம வீட்டுக்கு என்ன கலர் இந்த நட்பர்க் இந்த பீச் கலர் போடுறோம் இல்லைங்களா, இந்த நட்பர்க் இந்த பீச் கலர் அந்த மாதிரி ஒரு ஒயிட்டோ ப்ளூவோ பிளாக்கோ அந்த மாதிரி போடும்போது அந்த கலருக்கு என்ன ஃப்ரேம் செட் ஆகுமோ அந்த ஃப்ரேம் போட்டுட்டு இந்த கலர் சூஸ் பண்ணும்போது அந்த அவுட்புட் நல்லா தான் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு 6 ஸ்டாண்டம் கொடுத்துருக்கோம். 6 ஸ்டாண்டம் ஹாரோ வந்து இன்பில்டாக நம்ம அண்டர் சிங்கில் கொண்டு வந்துட்டோம். ஒரு பேண்ட்ரி யூனிட் கொடுத்துருக்கோம், ஒரு ஹைட்ராலிக்கு. இங்கே வந்து ஸ்பைசஸ் ரேக் வித் ஓப்பன் டோர்ஸ் கொடுத்துருக்கோம். லாஃப்ட் இதுவரை தான் நம்ம ஒரு சிம்னி வரனால நம்ம ஒரு எல் டேபிள் திருப்பி அந்த என்டையராக லாஃப்ட் பண்ணியிருப்போம். தென் ஸ்லாப் கிச்சன் ஸ்லாப் முடிஞ்ச உடனே இங்கே வந்து விக்கர் பேஸ்கெட் வைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி விக்கர் பேஸ்கெட் பண்ணியிருக்கோம். இது ஒரு ஏர் வெண்ட்டுக்கு வேண்டி நம்ம டோர்ஸில் ஒரு வெண்ட் கொடுத்துருக்கோம். இது ஓவன் ஓடிஜி வைக்கிறதுக்கு வேண்டி நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த ரைட் சைடில் வந்து டைனிங் வரனால டைனிங்கோட க்ராக்கரி செட்டப்ஸ் எல்லாமே வந்து உள்ளே உள்ளே ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு வேண்டி இதோட டெப்த்து கொஞ்சம் கம்மி பண்ணி, ஏன்னா டைனிங் க்ராக்கரி செட்டப் ஐட்டம்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும், அதோட வித்தும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஓவனோட வித்தோட கம்மி பண்ணி ஒரு செட்டப் பண்ணியிருக்கோம். இது வந்து ஃப்ளூட்டர் கிளாஸஸ் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த ஃப்ளூட்டர் கிளாஸஸ் பார்த்திங்கன்னா 2 டைப் ஆஃப் இருக்குது. ஒன்று கிளியர், ஒன்று ப்ரௌனில் வரும். தென் அக்கர்லிக் கிளாஸ். நீங்கள் வந்து இந்த கலர் காம்பினேஷனுக்கு வந்து லைட் கலர் கொடுத்தா நல்லா இருக்காது. ஸோ அதனால் வந்து பிளாக் கலரில் அக்ரிலிக் கிளாஸஸ் கொடுத்துருக்கோம். பாருங்கள், இங்கே டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஸ்டாண்டம், 3 விக்கெட் பேஸ்கெட், ஒரு பேண்ட்ரி கொடுத்துருக்கோம். நம்ம பார்க்கலாம். ஒரு 1 2 3 ஒரு ஆயில் புலோட், மேலே ஒரு கட்லரி, தென் பிளேட் ஸ்டாண்ட். இந்த பிளேட் ஸ்டாண்டு வைக்கும்போது நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் கம்மியாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டே நீங்கள் முன்னாடி பிளான் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் உள்ள பிளேட்ஸ் ஏதாச்சும் ஃப்ரீக்வெண்ட்டாக எந்த பிளேட் நீங்கள் யூசேஜ் பண்ணுவீங்களோ அந்த பிளேட் உள்ளே வைக்கிற மாதிரியும் நீங்கள் கொண்டு வந்து அங்கே வச்சு பார்க்கலாம். இல்லைனா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே வந்துட்டிங்கன்னா சப்போஸ் அந்த பிளேட் உள்ளே வைக்கலைன்னா ஒரு கன்ஜஷன் ஆயிரும். பிளேட் வைக்காமல் இந்த மாதிரி ஃப்ளோர் நீந்து வைக்க முடியும். ஏன்னா அதனால தான் நம்ம வந்து இந்த இது வந்து செமி மாடலர் கிச்சன். இந்த செமி மாடலர் கிச்சன் பேஸ் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 3 இன்ச்சஸ் கொடுத்தா போதும். அதிகபட்சம் 4 இன்ச்சஸ் கொடுத்தா போதும். 5 இன்ச்சஸ் 6 இன்ச்சஸ் கொடுத்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் வந்து கம்மியாயிருங்க. 2 ஃபீட் பிலோ வந்துடும். 2 ஃபீட் பிலோ வந்துச்சுன்னா ஒரு 1 ஃபீட் ஒரு 1.25 உள்ள சைஸ் உள்ள பிளேட்ஸ் வந்து ப்ராப்பராக உள்ள வந்து ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஸோ வந்து ஃப்ளாட்டாக தான் படுக்க வைக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் பெட்டும் பாருங்கள், ஒரு 4 இன்ச் மேலே கொண்டு போயிட வேண்டாம். அதிகபட்சம் 2 இன்ச். ஏன் அந்த பெட்டு போடுறோம்னா மாப் போடும்போது க்ளீன் பண்ணும்போது உள்ளே டஸ்ட்டு போகாமல் இருக்கிறதுக்கு, தண்ணி உள்ளே போகாமல் இருந்தால் ஒரு பெட்டு போடுறோம். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து அந்த ரைஸ் வந்து பண்ணிடாதீங்க. கிச்சன் டேபிள் டாப் ரொம்ப ஹைட் பண்ணிட்டீங்கன்னா ஷோல்டர் பெயின், பேக் பெயின் வரும். அதுவும் பார்த்துக்கோங்க. எல்லாமே வந்து உங்கள் ப்ரீவியஸ் வீட்டில் என்ன பண்ணுறீங்களோ அதே தான் நம்ம நியூ ஹோமில் பண்ணுறோம். கொஞ்சம் என்லார்ஜாக பண்ண போகிறோம். அதுதான். இன்னொன்று, தண்ணி வெளியே வராமல் இருக்குது, இந்த மாதிரி பீடிங் கொடுத்துருங்க, நல்லது. அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்க, இங்கே ஒரு பீடிங் கொடுத்த மாதிரியே இந்த வால்லையும் கிரானைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் நல்லது தான். அந்த இங்கே கிரானைட் வந்து பிரேக் ஆகாமல் இருக்கிறதா இருக்கட்டும், ஒரு வியூ நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு. அந்த கிச்சன் டேபிள் டாப் வந்து பார்க்குறக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஒரு பிளாக்லேயே ஃபுல்லாக. ஸோ அதனால் அதை பிளான் பண்ணிக்கோங்க. இந்த ட்ராலி, பேண்ட்ரி யூனிட்டு, அப்புறம் ஆயில் புல் அவுட்டு, அது எல்லாமே வந்து உங்கள் திங்ஸ் நீங்கள் வந்து பிஃபோரே உங்கள் இன்டீரியர் பண்ணுறவங்கள்ட்ட சொல்லி அந்த பிளேட்ஸ் ஒன்று கொண்டு வந்து சாம்பிளை வச்சு பார்த்து பிளான் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து ஒரு பேண்ட்ரி யூனிட் கொடுத்துருக்கோம். இது வந்து எஸ்எஸ் வித் பேண்ட்ரி யூனிட்டு. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சைஸில் பண்ணலான்னா, வித் 2 ஃபீட் வேணும், ஃப்ரண்ட் டோரு 2 ஃபீட்டு, ஹைட் வந்து 6.5 ஃபீட் இருந்தால் போதுமானது. இந்த பேண்ட்ரி யூனிட் பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். மோர் தென் க்ராசரிஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே உள்ளே ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சின்ன ஸ்பேஸ் தான். நியர்பை ஃப்ரிட்ஜு பக்கத்தில், இங்கே அதே தான், ஃப்ரிட்ஜு பக்கத்தில் இந்த பேண்ட்ரி யூனிட் ப்ளேஸ் பண்ணும்போது ஈவனாக ஒரே மாதிரி இருக்கும். அந்த ஃப்ரிட்ஜ் ஹைட்டு தகுந்த மாதிரியும் பண்ணிக்கலாம், இல்லை ஃப்ரிட்ஜை கவர் பண்ண மாதிரியும் கவர் பண்ணிக்கலாம். ஏன்னா இது அட்டாச் வித்து ஒரு கிச்சன் உள்ள யூசேஜ் ஐட்டம் எல்லாமே இங்கே ஸ்டோர் பண்ணுறதுக்கு வேண்டி நம்ம இங்கே ஒரு பாட்ஸ் பண்ணியிருக்கோம். ஒரு ஹைட்ராலிக் கொடுத்து ஒரு 1.5 ஃபீட்டில் ஒரு பாட்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே வந்து பேஸ்கெட்டு, ஹாரோ பிளான்ட் வந்து இங்கே வச்சுருக்கோம் பாருங்கள். ஹாரோ பிளான்ட் வந்து அந்த ஹாரோ பிளான்ட்டோட பைப் வந்து மேலே இருக்குதுங்க. இந்த மாதிரி கண்டிப்பாக வந்து இந்த ஆரோ பிளான்ட் நீங்கள் அக்வாகார்டு கீழே ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ப்ரெஷர் பம்பு இங்கே ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் தண்ணி ஃப்ளோ வரும். ஸோ ஓகேங்களா? அதே மாதிரி சிம்னி. இந்த சிம்னி வந்து மெயின் வந்து இந்த ஆர்ச் ஸ்டெப்பில் வர்றது வாங்காதீங்க. ஆர்ச் ஸ்டெப் வாங்கினீங்கன்னா ப்ராப்பராக வந்து அந்த ஃப்ளாட் சர்ஃபேஸில் கொண்டு போக முடியாது. க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்ஜஸ்ட்டாக இருக்கும்.
அதனால் மேக்ஸிமம் வந்து சிம்னி பொறுத்த வரையுமே வந்து என்லார்ஜாக வாங்கிக்கோங்க. அதிகம் உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் பவர் வந்து அதிகமாக உள்ளதை பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் பெட்டராக இருக்கும். ஏன்னா நம்ம சவுத் இந்தியன் ஃபுட்டு வந்து நான் நிறையா குக் பண்ணுவோம். ஸோ அதை வந்து அந்த எண்ணெய் பசை இல்லாமல் இருக்கிறதுக்கு அந்த சக்ஷன் பவராக இருக்கட்டும், அந்த 90 சென்டிமீட்டர் எபோவ் வாங்கினா மட்டும்தான் பெர்ஃபெக்டாக இருக்கும். அப்புறம் ஒரு 4 ஃபீட் லென்த் லாஃப்ட்டுங்க. இந்த 4 ஃபீட் லென்த் லாஃப்ட் விடணுமான்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக விடாதீங்க. லாஃப்ட்டில் வந்து நம்ம 4 ஃபீட் ஹைட்டு வந்து எந்த பொருளும் வைக்க போகிறது இல்லைங்க. ஸோ அதனால் வந்து எல்லோரும் மிஸ்டேக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, லாஃப்ட் வந்து மோர் தென் 2½ ஃபீட் போதுமானதுங்க. 2½ ஃபீட் போதுமானது. 3 ஃபீட்டே வேணான்னு சொல்லுவேன். ஏன்னா ஒன்றுக்கு மேலே ஒன்று வைக்க முடியாது. ஸ்டூல் போட்டு வைக்க முடியாது. ஒன்று ஃபால் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து 2½ ஃபீட் பெர்ஃபெக்ட்டு. பேலன்ஸ் வந்து இந்த வார்மிங் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இதை அப்படியே வந்து ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து லாஃப்ட் வந்து 2½ ஃபீட் பண்ணிக்கோங்க. பேலன்ஸுக்கு ஏரியா வந்து இந்த வால் பார்ஸ் வந்து கொஞ்சம் லென்த் வைஸ் பண்ணோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நிறைய திங்ஸ் வச்சுக்கலாம். அது பிளான் பண்ணிக்கோங்க. இங்கே மற்றது இல்லாமல் செல்ஃப்ஸ் போட்டிருக்கோம். இது ஒரு செல்ஃப் மாதிரி தான். ஃபுல்லாகவே அலுமினியம் ப்ரொஃபைல் தான். சுற்றி சென்டரில் மட்டும் தான் நம்ம ஷீட்ஸ் உள்ள போட்டிருக்கோம். இங்கே வந்து 3 விக்கர் பேஸ்கெட்டு. கண்டிப்பாக விக்கர் பேஸ்கெட் யூஸ் பண்ணும்போது கீழே வந்து பட்டர் ஷீட்டு இல்லை லைட்டான பேப்பர்ஸ் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது ஒரு வெண்ட்டுக்கு வர வேண்டி ஒரு வென்டிலேஷன் கொடுத்தா மட்டும்தான் அது நல்லாயிருக்கும். இது நார்மலாக ஓடிஜி, மிக்ஸி, கிரைண்டர் வைக்கிறதுக்கு வேண்டி ஒரு சின்ன ஓப்பன். 2 ஹைட்ராலிக்குங்க. அது ஒரு ஐட்டம்ஸ், ஜார்ஸ் எல்லாமே, ஏர் ஃப்ரையர், இண்டக்ஷன் ஸ்டவ், பெட் ரோஸ்டர் எல்லாமே வைக்கிறதுக்கு வேண்டி அது ஒரு ஹைட்ராலிக் கொடுத்துருக்கோம். சேம் இங்கே நம்ம க்ராக்கரி செட்டப். இந்த க்ராக்கரிக்கு தகுந்த மாதிரி ஒரு கிளியராக போட்டோம்னா உள்ளுக்கு அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கும். ஸோ அதனால் வந்து ஃபில்டர் கிளாஸஸ் கொடுத்துருக்கோம். ஒரு டைனிங் டேபிள், பூஜா நியர்பைனா ஒரு உடன் டைனிங் டேபிள் வித் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சிங்க்கு, ஒரு டாப் பேசின் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு பாட்ஸ் பண்ணி மேலே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து ஃபுட்டு, ரைஸு, தென் அந்த பெரிய பெரிய சம்படை அந்த மாதிரி அந்த ஃபுட் ஸ்டோரேஜ்க்கு வைக்கிறதுக்கு வேண்டி ஒரு ஸ்டோரேஜ் பாட்ஸ் ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம். தென் கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா ஒரு யூ டைப்பில் ஒரு லாஃப்ட் வந்து 4 ஃபீட் லாஃப்ட்டில் பண்ணியிருக்கோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி அலுமினியமில் லினன் ஷீட்டில் ஒர்க் பண்ணி கொடுத்துருவோம். வித் கிளியர் பிளாக் கலர் அக்கரை கிளாஸ் வித் ஃப்ளூட்டரில் ஒர்க் பண்ணியிருக்கோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ரோஸ் கோல்ட் ப்ரொஃபைலில் பண்ணியிருக்கோம்.